வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் நடக்கிற அக்ரி இன்டெக்ட் 2022 பற்றி கிளிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அதில் நான் பார்த்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்ஸ் பற்றி தான் போட போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜம்போ பேக் மாதிரி வச்சுருந்தாங்க பெருசாக. அது என்னங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அதிலே பக்கத்தில் முன்னாடி கம்பெனி பேர் எழுதியிருந்தாங்க. அப்போ பக்கத்தில் அந்த கம்பெனியோட ஷாப் போட்டிருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இது பாருங்க, இதில் எழுதியிருக்கிறேன். அதை ஃபோட்டோ போட்டிருக்கேன். அப்படியே அந்த ஸ்டாலில் இருந்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதை பற்றி போட்டுக்கிறேன். வீடியோ வாங்க பார்க்கலாம். எதை வேணாலும் வைக்கலாம். என்ன அட்வான்டேஜ்னா, எந்த உணவு பூச்சிகளும் உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் வேணும். நீங்கள் சொல்லுங்க. ஓகே, எந்த உணவு தானிய பூச்சிகளும் உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் வேணும். இதில் கொட்டி வச்சுட்டா ஆக்சிஜன் இருக்காது, எல்லாம் சேர்த்து தான். ஓகே, இது 300 கிராமுக்கு தரோம், அரை கிலோவுக்கு தரோம், 50 கிலோவுக்கு தரோம், 1 டன் 5 டன் 50 டன் கெப்பாசிட்டிக்கு தரோம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, நீங்கள் ஒரு அதுக்கு 6 மாதம் வைக்கிறீங்க. டே 1ல் என்ன வாசனையில் குவாலிட்டியில் கலரில் இருக்கோ 6 மாதம் கழிச்சு எடுத்தால் கூட அதே வாசனை, ருசி, திடம், இந்த குவாலிட்டி, கலர் எதுவுமே மாறாது. ஒரு டன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 டன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட் இனிஷியல் காசு கொஞ்சம் 30,000 ரூபாய், 25,000 30,000. அதுக்கு தான் சின்ன பேக் தான் அந்த மாதிரி கட்டி வச்சு இங்கே தரோம். இதனுடைய காஸ்ட்டே உங்களுக்கு 100 தான். இதில் இன்னொரு வசதி இருக்கிறோம். நீங்கள் 50 கிலோ, 10 கிலோ, 20 கிலோவா சின்ன தனி பேக்கிங் போட்டு கூட உள்ள இறக்கி வச்சுக்கலாம். ஓகேவா? இன்னொன்று செய்யலாம். சப்போஸ் நீங்கள் உங்கள் கஸ்டமர் யாராவது இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் நான் பாதுகாத்துருக்கேன், உங்களுக்கு வேணா வாங்கிக்கொண்டு நீங்கள் சேலும் பண்ணலாமே. நாட் ஒன்லி ஃபார் மணி. நமக்கு ஆக்சுவலி நல்ல கேள்வி கேட்டீங்க. பார்க்கறதுக்கு தின்னா இருக்கும், 7 லேயர் இருக்குது, உள்ள வெற்றிடம் இருக்கும். ஸோ வெற்றிடத்தில் காற்று நுழையாது. ஸோ அதனால் அதை இருக்கும், நல்லா டைட்டாக பண்ணி கட்டியது. இதில் என்னன்னா கொஞ்சம் கரெக்டாக கிளியாக வரும். நீங்கள் எத்தனை வேணால் மினிமம் 10 வருஷம் 15 வருஷம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேணாமா கரெக்டாக மடித்து வைக்கலாம். பூச்சி கிடைக்காது. பூச்சியை சாவடிக்கிறதுக்குன்னா இது போடுறோம், அதே இது கிடைக்க போதும். பாருங்க, அந்த மாதிரி கட்டி வச்சுட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். நேராக தான் வைக்கிறீங்க. நாங்கள் கீழே வச்சுருப்பாருங்க. அந்த பேக்கை கிழியக்கூடாதுன்றதுக்காக அந்த இது போட்டு பை கிழியக்கூடாதுன்றதுக்காக. அது சின்ன சின்ன 300 கிராம் 500 அதுக்கு அந்த மாதிரி பேக் ஏர்லைட் பேக்காக தரோம். ஜிப்லாக் அப்படியே வச்சு எல்லாமே பூச்சிகளை கட்டுறாங்க. இது ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் டிசிஐ எல்லாம் என்ன பண்ணுறீங்க? ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு இதை சொல்ல விரும்புகிறேன். திருவாரூரில் ரைஸ் ரிசர்ச் ராஜராஜ சோழன் காலத்து அரிசின்னு வச்சுருக்காங்க. ஓகேவா? அதெல்லாம் பாதுகாக்கிறது கிட்டத்தட்ட இந்த மாதிரி பேக் 100 பேக் வாங்கி வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? இந்தியாவில் இருக்கிற எவ்வளோ பெரிய விதை உற்பத்தி பண்ணுற கம்பெனியெல்லாம் இது வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க விதைகளை பாதுகாக்கிறதுக்கு மதர் சைடுன்னு ஒன்று இருக்குது தானே, அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா இது கெமிக்கல் கிடையாது, பாய்சன் கிடையாது. ஓகே, அதனால் இது ஆர்கானிக் மெத்தட், அதுக்காக இது உபயோகப்படுத்துறாங்க. தேங்க்யூ. ஆச்சி மசாலா எவ்வளோ பெரிய கம்பெனி, அவங்க இது வாங்கியிருக்காங்க. ஃபாரின் எக்ஸ்போர்ட் அதுக்கு ஒரு டைப் மிஷின் ஒன்று தரோம். அது எவ்வளோ 40 டன்னு ஒரே சமயத்தில் வைக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. ரிலையன்ஸ் கம்பெனி லேட்டஸ்ட் இங்கே பார்க்கணும். அவங்க வச்சுருக்கிற பேக் எல்லாமே நம்ம தானியங்கள், அதுவும் இல்லாமல் விவசாய பொருட்கள்லாம் பாதுகாத்து வைக்கிறதுக்காக அந்த பேக் வச்சுருக்காங்க. ஏர்டைட் கண்டெய்னர்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெரேரியம் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு விவசாயம் மாதிரி தான், ஹார்டிகல்ச்சர் டைப்பு. அது அவங்க ஷாப் போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸு, அவுட்டோர் பிளான்ட்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. இன்டோர் பிளான்ட்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு பவுலுக்குள்ளேயே தண்ணியே ஊற்றாமல் செடி வளர்க்குறது. நம்ம அழகுக்காக வீட்டில் வளர்க்குற மாதிரி செடிங்க.
அதுதான் போட்டிருக்காங்க இதில். அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கேட்டோம். அவரும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த செடிகளில் எதை வச்சு வளர்த்துறாங்க என்ன விவரங்கிறதெல்லாம் சொன்னார். வாங்க அவர் சொல்கிறத கேட்டுட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி அவங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து முன்னாடியே போட்டிருக்கேன். அவங்க கோயம்புத்தூர் தான். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் என்ன வேணால் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. டெரேரியம்னு ஒரு பிளான்ட் எக்கோசிஸ்டம் அது. இது எப்படின்னாக்கா ஒரு கண்டெய்னர் வந்து உள்ள செடியை வச்சு மூடிடுவோம். நார்மல் எக்கோசிஸ்டம் எப்படி நடக்கும்னாக்கா உள்ளே இருக்கிற தண்ணி வந்து கீழே செட்டில் ஆகிட்டு அது அப்படியே எவாப்ரேட் ஆகி மேலே கண்டென்ஸ் ஆகிட்டு கண்டென்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே ப்ரெசிபிடேட் ஆகி அந்த தண்ணி உள்ளே போயிடும். ஸோ இது வந்து மூடி வச்சுருக்கிறதுனால நாங்கள் திறக்க மாட்டோம், தண்ணியும் ஊற்ற வேண்டியது. அதுதான் டெரேரியம்ங்கிறத கான்செப்ட். அதில் இப்போ நிறைய வெரைட்டி, ஓப்பன் டெரேரியம், க்ளோஸ் டெரேரியம், எல்லாமே இண்டோர் எல்லாமே இண்டோர் தான். டைரக்ட் சன்லைட்டில் இருக்க முடியாது. கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிளாஸு இல்லை வுட்டு தான் இருக்கும். அதனால் ஒரு டைரக்ட் சன்லைட் ஆகாது. சில ஜாப்பனீஸ் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த டெக்னிக் வந்து வாபி கூஸ் அப்படிமா. சரி, அது ஒரு மண் பால், அதில் செடி வளர்க்குறது. அதே மாதிரி தென்னை மரம் அந்த பாலை ட்ரங்க்கில் செடியை மவுண்ட் பண்ணி இது பண்ணுறது. இதை வந்து விவேரியம்னு சொல்லுவாங்க. விவேரியம் வந்துட்டு இதில் கம்ப்ளீட்டாக கீழே போகிற தண்ணி பார்த்திங்கன்னா மீனெல்லாம் இருக்கும். அப்புறம் மேலே இதை ஒரு மவுண்டன் மாதிரி அதில் செடி வைக்கிற மாதிரி. இது ஒரு டெக்னிக்கில் மாதிரி. மற்றது அவ்வளோதான். நான் சின்ன சின்ன கிளிப்ஸாக தான் போட்டிருப்பேன். இப்போ இதுக்கே வந்து இந்த 2 கிளிப்ஸ் போடுறக்கே வந்து எனக்கு டைம் அதிகமாகிடுச்சு. அதனால் மறுபடியும் அடுத்த எபிசோடில் போடுறேன். மறுபடியும் உங்களுக்கு இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது, மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன் அமுத்திடுங்க. தேங்க்யூ. இன்னும் இன்டெக்கில் நடந்த எல்லா வீடியோஸும் கவர் பண்ண வீடியோ எல்லாமே வந்து நான் போடுறேன். அதோட ஷார்ட்ஸும் போடுறேன். மறக்காமல் எல்லாமே பாருங்கள்.